சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி மற்றும் மாலை எக்ஸ்பிரஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சிவகங்கை மாவட்டம் ரிப்போர்ட்ரு. ஐயா வாங்க, கையை மேலே தூக்குங்க, தலையெல்லாம் சீவுங்க, தலையை சீவணும் கையை வச்சு. இந்த மாதிரி வாதம் உங்களுக்கு எத்தனை வருஷமாக இருக்குது? 7-8 வருஷம் இருக்குது. சவுண்டாக சொல்லணும். 8 வருஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா? மூலிகை மருந்து வாங்க. எத்தனை பாட்டில் வாங்கியிருக்கியா? 4 பாட்டில். தேய்ச்சதுக்கப்புறம் என்னென்ன மாற்றம் கிடச்சிச்சு? தேய்ச்சவொன்னே கொஞ்சம் நல்லா சொல்லு நடக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கையை வீசுறது, நல்லா சவுண்டாக சொல்லுங்கள். கை வீசுகிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் நடக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. கையிலே அவுத்து கட்டுங்க, நல்லா நல்லா கட்டணும். இனிமேல் உங்களுக்கு இந்த குறை இருக்குன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. வீட்டில் சைக்கிள்லாம் ஓட்டி பாருங்கள். சரி. என்னுடைய கனி எங்கள் அப்பா முருகன் கொடுத்தாரு, அந்த பழத்தை எடுத்து சாப்பிடு. நல்லா வாயில் வச்சு சாப்பிடு. ஏய், ஒரு வயலில் பிடிங்கய்யா, வாய் கொண்டுப்பா. நல்லா இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு? 7 வருஷம் ஆச்சு. என்னையா? 7 வருஷம் ஆச்சு. இனிமேல் தட்டை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் கையில் வச்சு தான் சாப்பிட்டோம். நீங்கள் இப்போ நீங்கள் பழத்தை வந்து எப்படி எடுத்து சாப்பிட்டியா? வேகமாக எடுத்து எல்லோரும் மாதிரி சாப்பிட்டியா? இதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே மாற்றம் வந்துடும். சரி. வீட்டில் சைக்கிளுக்கெல்லாம் ஓட்டி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி என்னுடைய மூலிகை மருந்தை சாப்பிட்டு என்னுடைய மூலிகை மருந்தை 2 நேரம் தேய்ச்சிட்டு அடுத்து 1 மாதம் கழிச்சு தான் வரணும். இந்த வாத நரம்பு எடுத்தாலும் எல்லாருமே 1 மாதம் கழிச்சு தான் வரணும். 1 மாதத்துக்கு 4 பாட்டில் பிடிக்கும். குண்டான ஆளுக்கு 5 பாட்டில் பிடிக்கும். ஒல்லியான ஆளுக்கு 4 பாட்டில் பிடிக்கும். மூலிகை மருந்தை தேய்ச்சிட்டு வரணும். அடிக்கடி 10 நாளைக்கு ஒருக்கா வர்ற வேலைலாம் வச்சுக்கப்படாது. அந்த வறுமை எடுத்தாலும் 1 மாதம் கழிச்சு தான் வரணும். அப்போதே அந்த ரத்த ஓட்டம் மூளையில் உள்ள பிளாக்கு சர்க்குலேஷன் ஆகும். உடனே வருவான், உடனே 10 நாளைக்கு ஒருக்கா அவர்கிட்ட பச்சளை மருந்து தேய்ப்பான், மூலிகை மருந்து தேய்ப்பான், 10 நாளைக்கு ஒருக்கா வறுமை பண்ணுவோம்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் காசு 20,000 30,000 கொடுத்து கார்வாரை பிடிச்சி கூட்டியாரியா? ஒசூர், பெங்களூரு, கர்நாடகா, மைசூர், சிங்கப்பூர், மலேசியா, லண்டன் எல்லாம் வர்றியா? கரெக்டாக முறைப்படி தேய்ச்சிட்டு வந்தால் தான் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். இந்த 4 பாட்டில் தேய்ச்சதுக்கு உங்களுக்கு என்னென்ன மாற்றம் கிடைச்சிச்சு? 4 பாட்டில் தேய்ச்சதுக்கு கொஞ்சம் ஆள் நல்லா வேகமாக நடக்கிற மாதிரி இருந்துச்சு, கையை வீசுகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த கனியை சாப்பிட வச்சுட்டாரு எங்கள் அப்பா. இனிமேல் நீங்கள் சோறு அள்ளி நல்லா சாப்பிடலாம், சைக்கிள்லாம் ஓட்டலாம். சரியா? சரி. உங்களுக்கு வாதம்னே நினச்சிட வேண்டாம். வெளியில் போட்டிருப்பான், என் மூலிகை மருந்து கொடுக்குற இடத்துல என்னென்ன சாப்பிட்றான்னு அதை போட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சரி. சுகர் இருக்காலும் தேன் சேர்க்க வேண்டாம். சரி. வெறும் வாயில் சாப்பிடுங்க. நைட்டு என்ன காலையில் என்னென்னு நாங்கள் போட்டிருப்போம். நல்லா வாக்கிங் போங்க, நல்லா போங்க. இப்போ வந்ததுக்கு எப்படி இருக்கியா? யார் கூப்பிட்டு வந்தது? இந்த மாதிரி வர பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? எத்தனை வருஷம்? 7 வருஷம் 7-8 வருஷம். இப்போ திருப்தியாக இருக்கா? எந்த ஊர்? பக்கத்தில். சரி, பார்த்துங்க. இன்னும் 1 மாதம் கழிச்சு வாங்க. இதை மறந்துடணும். சரி. சரியா? எல்லோரும் தயவுசெய்து சொல்கிறத எல்லோரும் கேட்டுக்குங்க. வீடியோவில் என்ன சொல்கிறோன்னா தயவுசெய்து என் உயிர் மக்களை அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பூதிப்படையாக வராதிய. நான் நாளைக்கு லீவுனா வீடியோவில் தான் சொல்ல முடியும். ஃபோனு ட்ராக்கு எவ்வளோ நேரம் வந்துக்கிட்டு இருக்குன்னு உட்காந்துருக்காள் பார்த்தியா? பேசிக்கிட்டே இருந்தாரா? யார் பார்த்தது? யார் இவர் ஃபோன் பேசினா பார்த்தது? எவ்வளோ நேரம் பேசியிருப்பார்? ஏதாவது ஒரு ஃபோனு ஒரு நேரம் ஓய்வு இருக்கா? என்னங்கய்யா? பேசிக்கிட்டே இருப்பார். அது மாதிரி இந்த ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கான். தயவுசெய்து ஃபோனை நம்பாதீங்க. மூலிகை மருந்து ஆன்லைனில் கொடுக்க மாட்டான், கொரியரில் கொடுக்க மாட்டான். மூலிகை மருந்து நான் ஆன்லைன்லேயே கொரியர்லேயே கொடுக்குறாந்தா நான் ரேட்டு வேறு மாதிரி 3000 2000 5000 போட்டு கொடுக்க தெரியாமல் இல்லை. என்னுடைய சாமிக்கு 6 வடை காசு, அதுதான் மூலிகை மருந்து. இதுவே எங்களுக்கு கட்டலை. எங்கள் வீட்டில் சண்டை விட்றாங்க. மருந்து ஹெவியாக நல்லா பவராக கொடுத்து நம்மளுக்கு கட்ட மாட்டேங்கிற என்னை தேடி வர்ற மக்களுக்கு இதுதான் சாமி சொன்ன கணக்கு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வெளியில் என் புட்டோ லட்சங்கள் காலி நிற்பிய சாதாரண மூலிகை மருந்தில் உங்களுக்கு சௌகரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முறைப்படி வாங்க, முறைப்படி தேங்க. ஆன்லைனில் கொரியர் கேட்டு யாரும் எங்களுக்கு ஃபோன் அடிக்காதீங்க. நேராக வந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி எந்த ஊரில் கேட்டாலும் சொல்லுவாங்க. என்னுடைய இடம் வந்து தோப்பில் இருக்குது. பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்கான், இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு. அதுக்கு பக்கத்தில் மண்பாதை வரும், அதில் வந்துருங்க உள்ள. தயவுசெய்து மூலிகை மருந்து என் கையில் என் குடியில் வாங்க. நாங்கள் மந்திரிச்சு எங்கள் தெய்வ வாசலில் நாங்கள் கொடுத்துருவோம். இதுதான் உங்களுக்கு வேலை செய்யுமே ஒழிஞ்சு என் சொந்தக்காரன், எங்கள் சித்தப்பா, எங்கள் அண்ணன், என் மாமன், எங்கள் அப்பா, நாங்கள் பிராஞ்சிலேருந்து கொடுக்குறோம், சொந்தக்காரர் கொடுக்குறாங்க, ஃப்ரெண்டு கொடுக்குறாங்கன்னா யாரையும் நம்பாதீங்க. இதெல்லாம் சீட்டிங் பாட்ரி. என்னுடைய குடியில் நேராக வாங்க. அதே மாதிரி கமாண்டில் உங்கள் நம்பரை போடாதீங்க. 20,000 10,000 ஏமாந்து திருப்பி வர்றாங்க. உங்களுடைய காசை என்னை நம்பி இழந்துடாதீங்க. என்னுடைய ஒரிஜினல் மருந்து எங்கள் வாசல் எங்கள் குடியில் தான். தயவுசெய்து சொல்கிறேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. தயவுசெய்து எமர்ஜென்சி பிரச்சனை இல்லை, நம்பர் இல்லாமல் நாங்கள் வைத்தியம் பார்க்க மாட்டோம். இந்த நாள்பட்ட பிரச்சனைலாம் மூலிகை மருந்தை வாங்கி தேங்க.
ரத்தக்கட்டு, வெறிக்கோசு, சுளுக்கு, வாதம், வாதக்கடுப்பு, இடுப்பு தேய்மானம், முட்டி தேய்மானம், மூட்டு வலி, கழுத்து வலி, L4, L5 இதுகளுக்கெல்லாம் மூலிகை மருந்து வாங்கி தேய்ச்சிட்டு திருப்பி வரையில் வலி இருந்தால் ஐயா எங்களுக்கு நம்பர் கொடுங்கன்னா நம்பரை புக் பண்ணி கட்டிக்கங்க. ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணுங்க. சிவகங்கை மாவட்டம், சிங்கம்னாரி, புத்திரக்கட்டு பாண்டி.